ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால இவங்க மற்றவங்களுடைய ரகசியங்கள், மற்றவங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கொடுப்பாங்க. ஒரு இடத்துல தவறு நடக்குன்னா அதை பட்டுன்னு கண்டுபிடிக்கிற ராசியில் நம்ம விருச்சக ராசியும் ஒன்று. முயற்சியில் பல விதமான வெற்றிக்குரிய ஒரு வாழ்க்கையை குரு பகவான் உறுதியாக டைரெக்டாக அவங்களுடைய 5ஆம் பார்வை மூலமாக நம்முடைய விருச்சக ராசிக்காரங்களை பார்க்குறதுனால இவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம். விருச்சக ராசிக்காரங்க 10 பேர் இருந்தாலும் அவங்களும் தனிமையில் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஏன்னா எல்லாமே நடிப்பு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுலேருந்து வெளியே வந்து இவங்க கூட 4 பேர் உண்மையானவங்களாக இருக்காங்கன்னு ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். விருச்சிக ராசினியர்களுக்கு குரு பயிற்சி டைமில் குரு பகவான் என்னெல்லாம் கொடுக்க காத்திருக்கார்? விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு வரார். ஸோ ஓடி போனவனுக்கு 9 குரில் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓடி போனவனுக்கு 9 குரு. அப்போ 9 குரு வந்துட்டாலும் ஓடி போயிடுவானா? அப்படி கிடையாது. வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பக்கம் நல்லது வந்துடுமா, ஏதாவது ஒரு பக்கம் நல்லது நடந்துடும். அதான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஓட்டங்கிறது கிட்டத்தட்ட மற்றவங்களுக்குலாம் 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலைன்னா நம்மளுடைய விருச்சிகராசி என்பவர்களுக்கு 16 மணி நேரம் வேலை. அங்கே வேலை பார்த்துட்டு வந்து வீட்டில் வேலை பார்க்குறது, வீட்டில் வேலை பார்த்துட்டு அங்கே போய் வேலை பார்க்குறது, தூங்குகிற நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிற ராசியில் நம்ம விருச்சிக ராசி ஒன்று. ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால இவங்க மற்றவங்களுடைய ரகசியங்கள், மற்றவங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கொடுப்பாங்க. ஒரு இடத்துல தவறு நடக்குன்னா அதை பட்டுன்னு கண்டுபிடிக்கிற ராசியில் நம்ம விருச்சிக ராசியும் ஒன்று. ஸோ இதை கண்டுபிடிச்சி இவங்க ஓப்பன் டிக்ளராக சொல்லிடுவாங்க. அதனால் நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய போராட்டத்தை சந்திப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட நம்முடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஒரு 5 வருட காலமாக நிறைய பிரச்சனைகளையும் நிறைய போராட்டங்களையும் அதிகமான மன அழுத்தங்களையும் வைத்து கொண்டு நம்ம இருக்குமா இல்லையான்னு அப்பப்போ கிள்ளி பார்த்துட்டு உயிரோடு இருக்க தான் செய்கிறோம். பரவாயில்ல, உயிர் மட்டும் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்க இனிமே அவங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை, முயற்சியில் பல விதமான வெற்றிக்குரிய ஒரு வாழ்க்கையை குரு பகவான் உறுதியாக டைரெக்டாக அவங்களுடைய 5ஆம் பார்வை மூலமாக நம்முடைய விருச்சிக ராசிக்காரங்களை பார்க்குறதுனால இவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு, மிகப்பெரிய மாற்றம் உண்டு. 2க்குரியவன் பார்க்குறதுனால இவங்களுடைய பொருளாதாரத்தில் பெரிய லெவலுக்கு போவாங்க. எந்த இடத்துல மதிக்காமல் இவங்களை அவமானப்படுத்துனாங்க, எந்த இடத்துல அவமானங்களை சகித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்காங்களோ, ஸோ இவங்களுடைய வாழ்க்கையில் இனிமே தான் இவங்க சாதனை புரியக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை, சிறப்பான சூழ்நிலையை நம்முடைய விருச்சிக ராசிக்கு குரு பகவான் கொடுப்பார். அதே போல் இவங்களை விட வயது குறைந்தவர்கள்லாம் இவங்களை வச்சு செஞ்சுருப்பாங்க. நீலாம் ஒரு ஆளாக்கும் அப்படின்னு இவங்க உயர்த்தி விட்டுருப்பாங்க. இத்தனைக்கும் நம்ம விருச்சிக ராசிக்காக தான் அவங்கள ஒரு நல்ல வளர்ச்சி கொண்டு போய் விட்டுருப்பாங்க. வளர்ச்சி கொண்டு போன ஒரே காரணத்துக்காண்டி தான் விருச்சிக ராசிக்காரங்களை நிறைய பேர் பிரச்சனை கொண்டு பண்ணுறாங்க. ஸோ இந்த அழுத்தத்திலேருந்து யாரெல்லாம் கஷ்டப்படுத்துகிறாங்களோ இவங்களை விட வயது குறைந்தவர்கள் அவங்கள்ட்ட இவங்க ரிலீஸ் ஆக போகிறாங்க. அவங்க வந்து இவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்பாங்க. அண்ணே மன்னிச்சுக்கோங்க, அக்கா மன்னிச்சுக்கோங்க, உங்களை பற்றி தெரியாமல் நான் செஞ்சுட்டேன்னு மன்னிப்பு கேட்டு இவங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய பாக்கியம், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு விருச்சிக ராசியில் யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் எதிர்பார்க்காங்களோ ஸோ அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு அற்புதமான சூழ்நிலை நம்முடைய குரு பகவானுடைய பார்வை மூலமாக விருச்சிக ராசிக்கு உறுதியாக ஏற்படுங்கிறது நிதர்சனமான உண்மை. காதலில் நம்ம கன்னி ராசிக்காரங்க எப்படி படாதப்படுறாங்களோ, நம்ம கடகராசிக்காரங்க எப்படி படாதப்படுறாங்களோ அதே மாதிரி தான் காதலில் மிகப்பெரிய பிரச்சனை, அன்பின் மூலமாக நிறைய பிரச்சனை, நம்பினவங்களால நிறைய பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய நம்முடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இனிமே தான் காதலில் வெற்றி. உண்மையான அன்பு, உண்மையான பாசம், உண்மையான உறவுகள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இனிமேல் கூட இருப்பாங்க. பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரங்க 10 பேர் இருந்தாலும் அவங்களும் தனிமையில் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஏன்னா எல்லாமே நடிப்பு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ அதுலேருந்து வெளியே வந்து இவங்க கூடயே 4 பேர் நல்லவங்க இருக்காங்க, இவங்க கூடயே 4 பேர் உண்மையானவங்களாக இருக்காங்கன்னு ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம்னு சொல்லுவோம். ஓகே சார், சூப்பர். இவங்க இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா எந்த விஷயத்தில் விருச்சிக ராசி கவனமாக இருக்கணும்? விருச்சிக ராசி என்பவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்கள் வாங்குகிற விஷயங்களை கவனமாக இருக்கணும். ஏன்னா ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட்ஸ்லாம் வாங்கும்போது இவங்க 50,000 வண்டியை 80,000 வாங்கிடுவாங்க. ஸோ அதில் கவனமாக இருக்கணும். வீடு கட்ட போகிறாங்க அப்படின்னு ஆசைப்பட்றாங்கன்னா வீடு கட்டும்போது அந்த பிளான் கரெக்டாக தெரிஞ்சுக்கணும், வாஸ்து ரீதியாக கரெக்டாக பார்த்துக்கணும். ஸோ அதே போல் அந்த இன்ஜினியர் வந்து கரெக்டாக எல்லா கலவையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாரா அப்படிங்கிறத பார்க்கணும். இவங்க காட்டு பணத்தை மட்டும் கொடுத்துட்டு அசால்ட்டாக இருந்துட்டாங்கன்னா அங்கே சில ஏமாற்று வேலைகள் நடந்துடும். ஏன்னா ராகு இருக்கார்,
பிரம்மாண்டத்தை நோக்கி சார் இதை விட அது பெருசு சார், அதை விட இது பெருசான்னு இவங்களை இமேஜினேஷன் உண்டு பண்ணிகிட்டே இருப்பாங்க. வேண்டாம், நான் என்ன சொல்கிறேன் அதை செய், நீ சொல்கிறத கேட்டு நான் கேட்குற மாதிரி இல்லை அப்படின்னு உங்கள் ஸ்டாண்டர்டாக நிற்கணும். நின்றுட்டாங்கன்னா இவங்க லைஃப் சூப்பராக இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல நம்மளுடைய கேதுபவன் இருக்கு. அப்போ இவங்க வேலை தொழில் எக்காரணத்தை கொண்டு யாரையும் நம்பி ஒப்படைச்சிட்டு போகக்கூடாது. இவங்க நிதானமாக கவனமாக பார்த்தாங்கன்னா இவங்க உழைச்ச உழைப்பு வீட்டுக்கு காசு வரும், இல்லைன்னா மாட்டிக்குவாங்க. ஸோ இதெல்லாம் இவங்க கவனமாக இருந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும், மகிழ்ச்சி. சூப்பர் சார். விருச்சிக ராசினியர்கள் வழிபடக்கூடிய தெய்வம்? விருச்சிக ராசி என்பவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே இவங்க முருகன் வழிபாடு செஞ்சாங்கன்னா சிறப்பாக இருக்கும். பைரவர் வழிபாடு செஞ்சாங்கன்னா பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை, சிறப்பான வாழ்க்கை இவங்களுக்கு கிரக ரீதியாக ஏற்படும். ஓகே சார், சூப்பர் சார். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நவகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரகங்கள். ஸோ இதில் 9 கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 கிரகங்கள் நிழல் கிரகங்கள். அதாவது ராகு பகவானும் கேது பகவானும் நிழல் கிரகங்களாகவே கருதப்படுறாங்க. ஸோ மீதி உள்ள 7 கிரகங்கள்னு சொல்லுவோம், இது ரியல் கிரகங்கள். ஸோ இந்த கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிக சுப கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டோட்டலாகவே சுபத்தன்மையில் உள்ளவர் நம்மளுடைய குரு பகவான். ஸோ அப்படிப்பட்ட குரு பகவான் இந்த 2026 ஜூன் மாதத்தில் கரெக்டாக நம்முடைய மிதுன ராசியில் இருக்க குரு பகவான் கடக ராசிக்குள்ளே வரும். அதாவது காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடம். ஸோ இந்த 4ஆம் இடம் ஏன் மெயினாக சொல்கிறோம்னா, இந்த 4ஆம் இடத்துக்கு வரதான் மிகப்பெரிய ஒரு யோகம். கிட்டத்தட்ட 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் கடகராசிக்குள்ளே தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வருவார். கடகராசியில் குரு பகவான் உச்சம்னு சொல்லுவோம். ஸோ எப்பயுமே நல்லது செய்கின்ற குரு பகவான் இப்போ ரொம்ப ரொம்ப நல்லது செய்யப்படும். ஸோ அப்படிப்பட்ட தன்மை தான் இந்த குரு பயிற்சி மூலமாக உலகியல் ரீதியாக நிறைய மாற்றங்கள், நிறைய முன்னேற்றங்கள் நம்மளுடைய 12 ராசி நேயர்களுக்குமே எது கிடைக்கல, எது எனக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும், எது என்னை விட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புகள் இருக்கும் இல்லவா? அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய தன்மையில் குரு பகவானுடைய அற்புதமான பார்வைகள், உச்ச வீட்டிலேருந்து அவருடைய அற்புதமான பார்வையான 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. ஸோ இந்த 3 பார்வைகள் மூலமாக படாத பாடுபடக்கூடிய என்னால் வாழவே முடியல அப்படின்னு நினைக்கிற எந்த நேர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நேர்த்தியான ஒரு வாழ்க்கையை அற்புதமாக அமைச்சு கொடுக்கக்கூடிய செயல்பாடு இந்த குரு பயிற்சிக்கு மேலும் உண்மையிலே சூப்பர். ஓகே, சூப்பர்.